சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் 173 படத்தில் நடிக்க போகிறாரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் எடுக்கிறாரு. ஒட்டுமொத்த இந்தியன் இண்டஸ்ட்ரியுமே இந்த படத்தில் நடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஷாருக் கான், பாலையா போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் இந்த படத்தில் கேமியோ ரோலில் நடிக்கிறாங்க. மேலும் முதல் பாகத்தில் நடிச்சிருந்த சிவராஜ்குமார், மோகன்லால், ஜாக்கி ஷெராப், சுனில் எல்லாரும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் வில்லனா மிதுன் சக்கரவர்த்தி நடிக்கிறதா சொல்லப்படுகிறது. அதைத் தொடர்ந்து இப்போ தலைவர் 173 படத்தை பற்றி ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். அதாவது டிராகன் பட இயக்குனர் அஸ்வந்த் மாரிமுத்து, அப்படி இல்லைனா பார்க்கிங் பட இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணா தான் தலைவர் 173 படத்தை இயக்க போகிறதா சமீபத்தில் தகவல்கள் வெளியாகி இருந்தது. ஆனால் அஸ்வந்த் மாரிமுத்து, நான் சிம்புவை வச்சு எடுக்க போகிற படத்தோட வேலைகளை தான் தொடங்கிட்டேன், அதனால் கண்டிப்பாக நான் ரஜினியோட படத்தை எடுக்க போகிறதில்ல என்பதை மறைமுகமாக சொல்லிட்டாரு. மேலும் பார்க்கிங் பட இயக்குனர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த சமயத்தில் தான் வேல்பாரி படத்தை கண்டிப்பாக நான் எடுத்தே தீருவேன் என ஷங்கர் சொல்லியிருக்காரு. அதற்கு மிக பெரும் நடிகரான ரஜினிகாந்தை வச்சு தான் இந்த படத்தை எடுப்பேன், கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் பெருமை சேர்க்கும் விதமாக இந்த படம் உருவாகும் என ஷங்கர் சொல்லியிருக்காரு. மேலும் ரஜினிகாந்த் இந்த படத்தில் நடிப்பாரா என்பது சந்தேகம்தான். காரணம், ஷங்கர் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டார். தொடர்ந்து ஷங்கர் எடுத்த 2 படங்களும் சரியாக போகலை. இந்தியன் 3 படமும் ரிலீஸ் ஆகா என்பது சந்தேக குறிதான். அப்படி இருக்கும்போது எப்படி ரஜினிகாந்த் ஷங்கர் அவர்களுக்கு கால் ஷீட் கொடுப்பார்? தொடர்ந்து ஷங்கர் தன்னை நிரூபிக்க தவறிட்டார். அவுடேட்டடான கதைகளை கொண்டு வந்து ரசிகர்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு இன்னுமே லஞ்சம், ஊழல்னு சொல்லிட்டு கதையை எடுத்துகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது சரித்திர பின்னணியில் இதுவரைக்கும் அவர் கதை எடுத்ததே கிடையாது. அதனால் ஷங்கரை நம்பி ரஜினிகாந்த் இந்த படத்தில் இறங்குவாரா என்பது சந்தேகம்தான். ஆனாலும் சன் பிக்சர்ஸ் கிட்ட ஷங்கர் அவர்கள் பேசியிருக்காராம். இதனால் சன் பிக்சர்ஸே ரஜினி கிட்ட பேசி கால் ஷீட்டை வாங்கி தருவதா உறுதியான ஒரு தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதனால் சன் பிக்சர்ஸ் தான் வேல்பாரி படத்தை ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க எனவும், ஷங்கர் மீண்டும் தன்னை நிரூபிக்கும் நேரம் வந்துவிட்டது, இந்த 2026 ஷங்கருக்கு ஒரு நல்ல காலமாக இருக்கும் எனவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் ஷங்கர் ட்ரீம் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய படத்தை கையில் வச்சிருக்காரு. அவர் இந்தியன் 2 என ஒரு படத்தை கையில் எடுத்ததன் மூலமாக அவரோட கெரியரே கேள்விக்குறியாயிடுச்சு. மேலும் எப்படியாச்சும் இந்தியன் 3 படத்தை வெளியிடணும்னு சொல்லிட்டு ரொம்பவே முயற்சி செஞ்சுட்டு வராரு. ரெட் ஜெயின் மூவிஸ் மனசு வச்சா அது கண்டிப்பாக நடக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.